நம்ம எல்லோருடைய வீட்டு பூஜை அறையிலுமே காமாட்சி விளக்கானது இருக்குங்க. நம்ம இந்த காமாட்சி விளக்கை தினமும் ஏற்றுவத வழக்கமாகவே இருந்தாலும் கூட, இந்த விளக்கை ஏற்றக்கூடிய சரியான முறை எது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியவரதே இல்லைங்க. காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய குடும்பத்தில் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி போன்றவை நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காமாட்சி விளக்கை நம்ம ஏற்றுவதனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது எப்பொழுதுமே நிறைந்திருக்குமாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி நேர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்குள்ளே வர தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றக்கூடிய சரியான முறை என்ன? காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஏற்ற வேணும்? அதில் என்ன பொருள் சேர்த்து ஏற்றினா மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்? வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்றி வழிபட வேணும்? நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிய பின்னாடி அதில் பயன்படுத்தக்கூடிய திரி போன்ற பொருட்களை என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி பல சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இன்றளவுமே இருந்துட்டு தாங்க இருக்குது. அதற்கான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மனகழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காமாட்சி தாயே என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி தினமும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவதற்கு முதல் நாளே நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செஞ்சு வைக்க வேணும். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம தயாராக வச்சுருக்க வேணுங்க. அதற்கு அடுத்த நாள், அதாவது காமாட்சி விளக்கை ஏற்றக்கூடிய நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம சுத்தமாக குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே கோலம் போட்டு டைமண்ட் கற்கண்டு இல்லைன்னா பச்சை கற்பூரத்தை வைக்கலாம். இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ₹1 நாணயம் இல்லைன்னா ₹5 நாணயம் கிடச்சிச்சின்னா அதை கூட வைத்து, அதாவது காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைத்து நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஏற்றாற் போல் தட்டு வாங்கி நீங்கள் அதன் மீது விளக்கை வைத்து நீங்கள் ஏற்றி வழிபட வேணும். வெறும் தரையில் வைத்து நீங்கள் விளக்கை எப்பயுமே ஏற்றக்கூடாதுங்க. முந்தைய காலத்தில் சிறிதாக கட்டை வைத்து அதன் மீது பசுஞ்சாணம் உருட்டி வைத்து அதன் மீது தான் காமாட்சி விளக்கை ஏற்றுவதை வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் மாட்டு சாணமானது அதிகமாக கிடைப்பது இல்லைங்க. அதனால் இந்த முறையில் கூட நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றும் போது கிழக்கு திசை பார்த்தபடி ஏற்றி நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நீங்கள் செய்வதனால நமக்கு வர துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. கிழக்கு திசை பார்த்தபடி விளக்கேற்றி வைக்க முடியாத பட்சத்தில் வடக்கு திசை இல்லைன்னா மேற்கு திசையை பார்த்தபடி கூட காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க. அதற்கு பிறகு மஞ்சள் நிற நூலில் திரி போட்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது காமாட்சி அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கேற்றும் போது சுத்தமான பசுனை இல்லைன்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க. காமாட்சி அம்மன் விளக்கோடு தினமும் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுவது குலதெய்வத்துடைய அருளையும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளையும் நம்ம வீட்டுக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க. அந்த விளக்கில் எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு சிறிய கிராம்பு, சிறிய துண்டு பட்டை போன்றவற்றை சேர்த்து நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க. பட்டைக்கு பதிலாக வசம்பை போட்டு கூட காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியும் நம்ம வழிபடலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. காமாட்சி விளக்கு நம்முடைய எல்லோருடைய வீடுகள்லையுமே இருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா பித்தளையில் காமாட்சி அம்மன் விளக்கை வச்சுருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வசதியாக இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா வெள்ளியில் காமாட்சி விளக்கை வாங்கி வச்சுருப்பாங்க. இதை தவிர மற்ற உலோகங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்காக விளக்கை காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஆனால் இந்த விளக்குக்கு நடுவில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் 2 பக்கத்துலையுமே ஆணைகள் இருப்பது போன்ற உருவம் தாங்க இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகள் இருப்பது போல் இருக்குங்க. பித்தளை விளக்கில் என்ன சாமியோடைய உருவம் இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். காமாட்சி விளக்கு, வராகி விளக்கு என குறிப்பிடுவது கிடையாதுங்க. விளக்கில் இருக்கக்கூடிய சாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நம்ம சொல்வதும் கிடையாது. விளக்கில் எரியக்கூடிய தீபச்சுடரே நம்ம காமாட்சி அப்படின்னு சொல்கிறேங்க. காமாட்சி அன்னை ஜோதி வடிவமானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவளே 16 உலகங்களுக்கும் அரசியாகவும் அனைத்திற்கும் கட்டி காப்பவளாகவும் சொல்லப்படுறாங்க. அனைத்து விதமான மங்களத்தின் மொத்த வடிவமாகவும் காமாட்சி தாயே சொல்லப்படுறாங்க. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்வது என்பது குறிப்பிடுவதற்காகத்தான் காமாட்சி விளக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. தொன்று தொட்டு நம்ம எல்லோருடைய வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் இன்றளவுக்குமே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுதுங்க. வீட்டில் மற்ற விளக்குகள் எரியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, காமாட்சி அம்மன் விளக்கு மட்டுமாவது எல்லோருடைய வீடுகள்லையுமே எரிந்து கொண்டு இருக்குதுங்க. ஏன் இந்த விளக்குக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி ஆவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலுமே அம்மன் காமாட்சியாகவே அருள் பாலிச்சிட்டு வராங்க. காமாட்சி அம்மன் ஒரு முறை உலக நன்மைக்காக தவம் செய்து கொண்டிருந்த போது உலக உயிர்கள் அனைத்துமே கொடியவர்களிடம் அகப்பட்டு துன்பப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேணும் அப்படின்னு நினைத்து தவம் செய்து கொண்டிருந்த காமாட்சியுடைய இந்த கடுமையான முயற்சிக்கு மற்ற எல்லா கடவுள்களும் தலைவணங்கி அவளுக்குள்ள ஐக்கியமாகிவிட்டதாக சொல்லப்படுதுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடக்கூடியவங்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மற்ற எல்லா விளக்குகளை காட்டிலும் காமாட்சி அம்மன் விளக்கிற்கு முக்கியத்துவமானது அதிகமாக கொடுக்கப்படுதுங்க. அதுதான் இன்று வரைக்குமே எல்லோருடைய வீடுகள்லையுமே ஏற்றப்பட்டு வருது. குல தெய்வத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. குல தெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டாங்கன்னா குலதெய்வ குற்றம் ஏற்படாமல் குலம் தலைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. குல தெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மன் விளக்க தினமும் ஏற்றி வழிபடுவதனால குல தெய்வத்துடைய அருளும் காமாட்சி அம்மனுடைய அருளும் ஒன்றாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் நிம்மதியான வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. வரக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டிங்கன்னா இந்த துன்பமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. காமாட்சி அம்மன் விளக்குல லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை போன்ற 3 பேருடைய சக்திகளும் அடங்கி இருக்குதுங்க. இந்த விளக்கை ஏற்றுவதால் 3 தேவிகளுடைய அருளும் முப்பெரும் செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. கல்வி, செல்வம், வீரம் போன்ற 3ம் ஒருவருக்கு தேவையான வரங்களாகுங்க. இந்த 3மே ஒருவருக்கு நிலையாக இருக்க வேணும் அப்படின்னா நம்முடைய வீட்டில் தினமும் காமாட்சி அம்மனை நினைத்து உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி வணங்கி கொண்டு காமாட்சி விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகங்க. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது ரொம்பவே சுத்தமாக ஏற்ற வேணுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஜோதி சுடர் விட்டு நேராக எரியும்படி நம்ம பார்க்க வேணும். விளக்க முறையாக பூக்கள் கொண்டு நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க. எல்லா கடவுளுக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த குற்றமும் நம்ம ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேணும். காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய் நம்ம தாராளமாக ஊற்ற வேணுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எண்ணெய் தீர்ந்து திரி கருகி தீபத்தில் நெருப்பு பட்டு கருப்பாக மாறக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் கவனமாக பார்க்க வேணுங்க. மேலுமே காமாட்சி அம்மன் விளக்க செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கக்கூடாதுங்க. மற்ற நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த விளக்கை விலக்கி வைக்கலாங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு சந்தன குங்குமம் வைப்பதை விட மஞ்சள் குங்குமம் வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே காமாட்சி அம்மன் விளக்க அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணியிலான நேரத்தில், அதாவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க, சர்வ மங்கள யோகமானது உண்டாகும். அதே போல் தினமும் மாலை நேரத்தில் 5:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம்னா குடும்ப ஒற்றுமையானது நன்றாக இருக்குங்க. வேலை வாய்ப்பு நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ராகு காலம், குளிகை, யமகண்டம் போன்ற
அசுப நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.